சின்ன பையன் கிட்டங்க 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய மாதிரியான கேள்விகளை ஒரு சின்ன பையன் உட்காந்து கேட்டுக்கிட்டு அந்த பையன் முன்னாடியே இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு கட்சியா என்னடா வாடா போடான்னு சொல்லி பேசுறதும் எப்படியா எவையா பண்ணுவான் ஒரு நார்மலா இருக்கிற ஒரு மனுஷன் நார்மலா இருக்கிற ஒரு நெறியாளர் யாருமே பண்ண மாட்டாங்க. லூசு நான் திராவிடியன் ஸ்டாக்டா எனக்கே இதை பார்த்தா காண்டா இருக்கு. குட்டி பையன்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டிட்டு இருக்க கெட்ட வார்த்தை. நீ காசு எடுத்து சொருவனதெல்லாம் இன்னும் மறக்கலடா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இவங்க வீட்டுல இருந்தவங்க காஃபி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த காஃபியாச்சும் சாப்பிட்டு போங்கன்னா இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஓட்டம். என்ன மேட்டர்னா அதை நான் பார்த்துட்டேன். அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். முக்தார் பார்த்துட்டேன். முக்தார் உள்ள வந்ததுல இருந்து வெளியே புறமுதுகிட்டு ஓடின வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் என் கண்ணால பார்த்த முக்தார் அப்படி ஒரு பேயறைஞ்சு போய் இருண்டு போன முகத்தை சமீப நாட்களில் தன்னுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை என்று அந்த நபர் என்னிடம் தெரிவித்தார். அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்லி தைரியம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். பாக்குறீங்க எல்லாம் பண்றீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம ஓடி போயிடுறீங்க. அது என்ன காரணம், யார் செய்த தாமதம் அப்படின்னு புரியல. அதனால உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்குது, நம்முடைய வீடியோஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு செகண்ட் வேலை. ஆனா நம்ம மீடியாவுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் உங்களை சொல்லணும், உங்களை தான். நமக்கு சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கடுப்பாய் கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கேமராவை ஆன் பண்ண போற நேரத்துல பாத்தீங்கன்னா தம்பி ரொம்ப நாகரிகமா பேசுவாப்புல, ரொம்ப வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் வந்து அவருடைய விமர்சனங்களை வைப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க போட்ட அந்த நூற்றுக்கணக்கான கமெண்ட்டுகள்லாம் ஞாபகம் வந்து நல்லவேன்னு சொல்லிட்டாங்க, சரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்குது. ரெண்டு பேர் தான் காரணம். இன்னைக்கு நம்ம வந்து என்னதான் கோவம் வந்தாலும் யாரையும் ஒருமையில பேசாம அவன் இவன் பேசாம கண்ட்ரோலா போறோம் அப்படின்னா ஒண்ணு நீங்க, இன்னொன்னு எங்க அப்பா. இந்த 2 பேர் தான் நமக்கு சென்சார் போர்டு. அப்படி போயிட்டு இருக்குது. ஆனாலும் பாருங்க நம்மள பயங்கரமா டெம்ப்ட் பண்ணி பாக்குறாங்க. இல்ல இன்னைக்கு ஒரு தடவை மட்டும் விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இந்த மாதிரி சல்லிகளுக்காகலாம் இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ்க்காகலாம் நம்ம இத்தனை நாளா மெயின்டைன் பண்ணிட்டு வந்ததை எதுக்கு உடச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஒரு மீட்டர்லயே போக ட்ரை பண்ணுவோம். செய்தி கேள்விப்பட்டீங்களா? நேத்து நினைக்கிறேன் வந்துச்சு ஊடகங்கள்ல. அதாவது டாக்டர் காந்தராஜ் நடிகைகளை பற்றி, திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி மிகவும் ஆபாசமாக முக்தாரோட சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு, புகார்லாம் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீங்க எல்லாரும் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதை தொடர்ந்து அது ஒரு பெரிய சிக்கலாக போது எங்க கைது செய்யப்பட்டுருவோமோ அப்படின்னு பயந்துகிட்டு மன்னிப்பு கேட்டாரு காந்தராஜ் அவர்கள். இல்ல நான் பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்காங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பொதுவா மன்னிப்பு கேட்கறவங்களை வந்து ட்ரோல் பண்றது நம்முடைய நேச்சர் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பயந்துகிட்டோ அல்லது தப்ப உணர்ந்தோ மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னாலுமே அதை போய் மண்டி போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்றது வந்து இந்த மன்னிப்பு கேட்கிற ஹேபிட்டை வந்து எல்லாம் மற்றவங்களுக்கும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். ஐயோ நம்ம மன்னிப்பு கேட்டாலும் இப்படிதான் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறவங்க வேற சூழல்ல அதை வந்து அவங்க கௌரவத்துக்காக, அதை வந்து ஈகோக்காக அதை அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா ஓகே, அவங்கள வந்து நம்ம கிண்டல் பண்ண தேவையில்லைங்கிறது நம்முடைய நிலைப்பாடு. அதனால காந்தராஜ் மன்னிப்பு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பேட்டி எடுத்த முக்தார், அந்த பேட்டியில ஒட்டுமொத்தமா தீனி போட்டு அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த பேட்டியை அரேஞ்ச் பண்ண முக்தார் அவர் மேலேயும் தான் வழக்கு போட்டிருக்கிறாங்களாம். ஆனா அவரு மன்னிப்பெல்லாம் கேட்கலைங்க. தவறை உணர்ந்தோ அல்லது வந்து வேற எதுக்காகவோ மன்னிப்பெல்லாம் கேட்கல. மாறாக வேற ஒரு வேலை பார்த்திருக்காரு. என்ன வேலை அப்படின்னா, நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக ஒரு பையங்க, ஒரு 15 வயசு பையன், அவரு இந்த சின்ன வயசுலயே நம்ம வந்து அரசியல் ரீதியா நம்முடைய புரிதலை நம்ம வளர்த்துக்கணும், ஒன்னொன்னா கத்துக்கணும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய இன்ட்ரெஸ்ட்ல அவரு வளர்ந்து வர ஒரு சின்ன பையங்க. ஒரு அந்த பையனை வந்து பேட்டி எடுத்திருக்காரு முக்தார். ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி நம்மளோட ஜூனியரா ஒரு 20-25 வயசு நம்மளோட சின்ன பையனா ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா நம்ம கூப்பிட்டு பேட்டி எதனா எடுக்கிறோம்னா நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி தான் பேசுவோம். என்னப்பா நல்லா பண்றீங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, பரவாயில்லையே நீங்க எப்படி படிச்சீங்க, அட்லீஸ்ட் அவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் தான் நினைப்பேன். ஏன்னா சின்ன வயசுல அவங்கள வந்து மட்டம் தட்டி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி அவங்கள கேவலப்படுத்தி அவங்கள ஒரு மாதிரி உடைச்சு போட்டுற மாட்டோம். அது நமக்கு எதிர் சித்தாந்தத்துல இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, இது ஒரு அடிப்படை. ஒரு எல்டர் அப்படின்ற முறையில இது ஒரு அடிப்படை இல்லைங்களா? ஆனா அந்த முக்தார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, டீட்டெயிலா சொல்றேன். இந்த நபர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மட்டமான, அப்படி எந்த லிஸ்ட்லயுமே சேர்க்க முடியாத ஒரு கிரீச்சர் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தாங்க இந்த பேட்டி. நான் வேற சமூக ஊடகத்துல என்ன போட்டிருந்தேன், கேள்வி நாயகன்பா அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுக்கு யாரோ ஒருத்தர் வந்து ரிப்ளை போட்டிருந்தாங்க. யாரு இந்த மூஞ்சியா, இவன் கேள்வி நாயகனா? தம்பி காசு கொடுத்தா பிட்டு படத்துல கூட நாயகனா நடிப்பான், இவனை போய் கேள்வி நாயகன் சொல்றேன்னு சொல்லி நம்மளை பிடிச்சி திட்டுறாங்க. சரி விடுங்க, கறந்துட்டு போகுது. அப்படியாக அந்த பையன்கிட்ட பேட்டி எடுக்கணும், ஒரு சின்ன பையன்கிட்ட.
பொதுவா வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து யாருமே இவருடைய பேட்டிக்கு இப்பெல்லாம் போறது இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, கூப்பிட்டு அதாவது பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கெஞ்ச வேண்டியது. நான் வேணா உங்க இடத்துக்கு கூட வந்துடுறேன். ஒரு பேட்டி எடுத்துக்கலாம். நீட்டா பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுவுமே எடிட் பண்ண மாட்டேன். எந்த இதுவும் அப்படியே நார்மலா இந்த ஒரு டாபிக் நான் சொல்றேன் பாருங்க. இந்த டாபிக்ல மட்டும் தான் நம்ம பேச போறோம். அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி பேட்டி எடுத்துட வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த கேமரா ஆன் பண்ண உடனே மொத்தமாக தன்னுடைய சேட்டைகளை மொத்தத்தையும் காட்டி, அதுக்கப்புறம் அது எப்படி எப்படிலாம் எடிட் பண்ணணுமோ எடிட் பண்ணி, ஆப்போசிட்ல பேசணுங்களா எல்லாத்தையும் வந்து ட்ரிம் பண்ணி போட்டு, நான் வந்து பயங்கரமா அவங்கள கதற விட்டு ஓட விட்டேன்ற மாதிரி ஒரு காட்டிப்பாப்ல. எல்லார்ட்டையும் பண்ணுவாப்ல. இத வந்து இந்த சூட்சுமத்த கண்டு விட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல. நாம் தமிழர் கட்சி சார்புல இருந்து யாருமே போறதில்லைங்க. சரி, இந்த நபருக்கு ஏன் நாம் தமிழர் மேல தீராத வன்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட ஒரு பேட்டி கேட்டிருக்காப்ல. நான் வேணா உங்க இடத்துக்கு கூட வந்து எடுக்கிறேன். எனக்கு ஒரு பேட்டி மட்டும் குடுங்க. நான் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆவறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாரி நெனச்சுட்டு கேட்டிருக்காப்ல. அவங்க குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுறாங்க. ஏன்னா, இவர் பண்ற வேலை தெரியும்ல. எந்த பேட்டியும் வந்து ஒரு அடிப்படை நியாயத்தோட, ஒரு ஊடகவியலாளர் அப்படின்ற தர்மத்தோட எதையும் பண்றது கிடையாது. இவர் என்னென்ன விளையாடுன்னு தெரிஞ்சதுனால, ஆவாதுன்னு சொல்ட்டாங்கங்க. அந்த ஒரு வன்மத்த மனசுல வச்சுக்கிட்டு, பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப நாம் தமிழர அட்டாக் பண்றாரு அப்படின்னும்போதே, நெறைய பேர் அதுக்கு என்னென்ன விதமான சப்போர்ட் பேக்கிரவுண்ட்ல இருந்து பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க கிட்ட போயிட்டு, நான் 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 நல்லா பயங்கரமா அட்டாக் பண்ணி, பயங்கரமா அவங்கள வந்து காலி பண்ணிடுறேன், அடிச்சிடுறேன். நான் அவங்கள வச்சு செய்யறதுக்காக தான் நான் சேனலே ஆரம்பிக்க போறேன். போடுங்கப்பா, போடுங்க அப்படிங்கிற மாரி எதையாச்சும் பண்ணியிருப்பாப்ல. அப்படிதான் ஒரு ஸ்டுடியோவ ஆரம்பிச்சாரா என்னன்னு தெரியலீங்க. ஆரம்பிச்சு இப்ப பேட்டி யாரும் குடுக்கலையா? இந்த சின்ன பையன் சமூக ஊடகங்கள்ல இப்ப கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருக்கிறாரு பாப்புலரா. சில ஊடகங்கள்லாம் என் பேட்டி எடுத்திருக்காங்களா? அந்த ஃபேமிலிய போய் ஒரு வேள கான்டாக்ட் பண்ணியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, "தம்பி ரொம்ப நல்லா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம தம்பி வந்து ஒரு பேட்டி குடுத்தாருன்னா நல்லா இருக்கும் எங்க சேனலுக்கு. நாங்க புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு" சொல்லி கெஞ்சிருப்பாரா என்னன்னு தெரியல. இருக்கும். அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் தான். நமக்கு சில விஷயங்கள் தெரியும். அப்ப சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுப்பியிருப்பாங்களோ என்னவோ. அந்த சின்ன பையன வச்சுக்கிட்டுங்க. அதாவது 15 வயசு பையன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள்னு ஒண்ணு இருக்குது. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க கிட்ட, அடல்ட்டுங்கிட்ட கேட்க வேண்டிய சில கேள்விகள்லாம். அண்ணன் சீமான் அவர்கள் பற்றி நெறைய விஷயங்கள்லாம், நெறைய ஆடியோக்கள் அல்லது வந்து அவருடைய அந்தரங்க வாழ்க்கை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் அல்லது வந்து அவதூறுகள்னு சொல்லி ஏகப்பட்டது பரவிட்டு இருக்குதுல்ல. அதையெல்லாம் எடுத்து போட்டு, சின்ன பையன்கிட்டங்க 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய மாதிரியான கேள்விகள, ஒரு சின்ன பையன்கிட்ட உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு, அந்த பையன் முன்னாடியே, "தூ! இதெல்லாம் ஒரு இதா? இதெல்லாம் ஒரு கட்சியா? என்னடா? வாடா, போடான்னு" சொல்லி பேசுறதும், "உனக்கு பிடிக்கலன்னா எந்திரிச்சு போடா. ஏன்டா என் பேட்டியில உட்கார்ந்துக்கிற?" அப்படின்னு சொல்லி அந்த பையன வந்து புல்லி பண்றதும், இப்படி ஒரு அருவருப்பான ஒரு வேலைய பண்ணி வச்சிருக்காப்லைங்க இந்த ஆளு. ஏய்! எப்படியா? எவன்யா பண்ணுவான்? ஒரு நார்மலா இருக்கிற ஒரு மனுஷன், நார்மலா இருக்கிற ஒரு நெறியாளரு, யாருமே பண்ண மாட்டாங்கங்க. ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக, ஒரு வியூஸ் வரும் அப்படின்றதுக்காக, ஒரு சின்ன பையன வந்து யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? இந்த ஆள் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே மத்த பத்திரிகையாளர்கள்லாம் இந்த ஆள எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு அருவருப்பா பார்ப்பாங்க. ஆனா அத பத்தி எத பத்தியுமே கவல இல்ல. நான் ஒரு மாரி பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு திரிய வேண்டியது. ஏய்யா! உனக்கு தான் அந்த வியாபாரம் நல்லா ஓடிட்டு இருக்குதுல்ல. யார் என்ன பண்ணாங்க? நைட்டு 10 மணியிலிருந்து காலைல 5 மணிக்குள்ள யார் யார் என்னென்ன பண்றாங்க? அப்படிங்கிற அந்த ஆய்வுகள் மேற்கொண்டு, அது சம்பந்தமான வீடியோலாம் போட்டு அந்த வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குதுல்ல. அப்புறம் ஏன் உனக்கு இந்த பொழப்பு? இந்த பேட்டி வந்து இன்னும் பப்ளிஷ்லாம் இவரு பண்ணல. இப்பதான் ப்ரொமோ எடுத்து போட்டு, "நாம் தமிழருக்கு என்னுடைய தாலாட்டு" அப்படின்னு சொல்லி ப்ரொமோ போட்டிருக்காரு. அதுல தான் இந்த கேவலங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காரு. காரி துப்புறதுலருந்து எல்லாமே. முக்தார், நீங்க வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அந்த சின்ன பையன்கிட்ட காரி துப்புறீங்க. உங்க சேனல்ல, உங்க கேமரா முன்னாடி. ஆனா ஒரு வேதனை என்னன்னா முக்தார், ஒரு 6, 7 மாசத்துக்கு முன்னாடி, இந்த மதன் ரவிச்சந்திரன் வீடியோல நீங்க ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா? ம். அதுல பாருங்க, ஏதோ உங்ககிட்ட உட்கார்ந்து பேசுறாங்க. நானும் நல்லா நல்லா பண்ணி தரேன் அப்படிங்கிற மாரி பேசிட்டு, ஏதோ ஒரு 2000மோ, 3000மோ வாங்கி அவங்க குடுத்துருக்காங்கங்க. 2000மோ, 3000மோ குடுத்துருக்காங்க. அத வாங்கி சுருட்டி, அப்படி எடுத்து சொருவுனீங்கல்ல, கரெக்ட்டா பாக்கெட்ல தான் சொருவுனீங்களா? இல்ல அவசரத்துல சொருவணுமே அப்படின்றதுல தெரியாம பாக்கெட்டுக்கு பதிலு கீழ கீழ மிஸ் பண்ணி கீழ போட்டீங்களா? என்ன கரெக்ட்டா சேஃபா எடுத்துக்கிட்டீங்களா அந்த காச? அப்படிங்கிறத முக்தார் தான் தெரியப்படுத்தணும். ஏன்னா, இவரு இந்த ப்ரோமோவ போட்டு இங்க வந்து நான் வந்து நாம் தமிழர கதற விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, கீழ கமெண்ட்லங்க, நாம் தமிழர் ஆதரவாளர் கூட இல்லைங்க. திராவிடியன் ஸ்டாக்க சேர்ந்தவங்களே செம கடுப்பாயிட்டாங்க. ச்சீ! என்னய்யா மனுஷன் இந்த ஆளு? சின்ன பையன்கிட்ட போயிட்டு இந்த மாரிலாம் பண்ணிட்டு திரியிறாப்ல அப்படின்னு சொல்லி. அதுல ஒருத்தரு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த கமெண்ட்ட வந்து நான் படிச்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன். அது கொஞ்சம் அப்படியே படிச்சு காட்ட முடியாது. கொஞ்சம் லைட்டா பிளர் பண்ண வேண்டியது இருக்குது. இருந்தாலும் படிச்சு காட்டுறேன். ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க. "டேய் லூசு! நான் திராவிடியன் ஸ்டாக்டா. எனக்கே இத பார்த்தா காண்டா இருக்கு. குட்டி பையன்கிட்ட போய் உன் வீரத்த காட்டிட்டு இருக்க." அடுத்த வார்த்தைய வந்து நம்ம மியூட் பண்ணிறலாம். அத அழிச்சிறலாம். கெட்ட வார்த்தை.
நீ காசு எடுத்து சொருவனதெல்லாம் இன்னும் மறக்கலடா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஐயோ அவர் பாக்கெட்ல தான் சொருவினாரு, நீங்க அப்படி போட்டு வச்சுக்கிறீங்க அப்படியாக கமெண்ட்டுகளை போட்டு விட்டுருக்காங்க. இந்த லெவல்ல தான் இருக்குது மரியாதை. உலகத்திலேயே புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சு இப்பதான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுற ஒரு சின்ன பையன் எவனாச்சும் ஒருத்தர் இருப்பான்ல, அவனை கூட ஒரு ஊடகவியலாளர்னு ஏத்துப்பாங்க. ஆனா இந்த ஆள்லாம் ஒரு ஊடகவியலாளர்னு ஏத்துக்க முடியுமா அப்படின்னு சத்தியமா தெரியல. சரி, இவ்வளோ வசனம் பேசிக்கிட்டு என்னமோ பெரிய நான் கேள்வி நாயகன், திக்கு முக்காடைக்கிறவன் அப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துட்டு தெரியுற முக்தார், அந்த இன்சிடென்ட் நானே மறந்துட்டேன் இத்தனை நாளா. ஆனா வாழ்க்கையில ஒரு நாள் கூட நீங்க மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்தா உன் நிலைமை என்ன ஆகுது முக்தார்? யோசிச்சு பாருங்க. இந்த மேட்டர் ஏற்கனவே ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இன்னொரு தடவை நான் ஞாபகப்படுத்தணும்னு விரும்புறேன். இப்படிதாங்க ஒருத்தர்கிட்ட ஒரு அரசியல் பார்வையாளர் அல்லது பேட்டிலாம் கொடுத்து பயங்கர வைரலா போகக்கூடிய ஒரு நபர், ஒரு அருமையான ஒரு தமிழர், அவர்கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுக்கணும், எனக்கு ஒரு பேட்டி கொடுங்க, நீங்க என் ஆபீஸ்க்கு வரலாலும் பரவாயில்ல, நான் உங்க வீட்டுக்கே வந்து எடுத்துறேன், நீங்க டேட் அண்ட் டைம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்ச ரிப்பீட்டடா கேட்கறாப்லையே அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் இருந்தாலும், இல்லைங்க உங்களெல்லாம் நம்ப முடியாதுங்க, நீங்க எடுக்கிறது எடிட் பண்றது நீங்க சொல்றது ஒரு டாபிக்கா இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள தேவையில்லாம வேணும்னே ஒரு கலாட்டா பண்ணி அதை நீங்க வேற மாதிரி எடிட் பண்ணி போட்டு நீங்க எல்லாரையும் இது பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால தேவையில்லைங்க உங்ககிட்ட எல்லாம் பேட்டி கொடுக்கலைங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல 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 அப்படிலாம் இல்ல, கரெக்டா எடுக்கலாம், இந்த டாபிக் தான், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராமிஸ் எல்லாம் பண்ண, என்னப்பா இந்த ஆளு கேட்டுட்டே இருக்காப்லையே, சரி வாங்க வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலுமே இவருக்கு மனசுல ஒரு நெருடல், இல்லையே இந்த மனுஷனை அந்த அளவுக்கு நம்ப முடியாது, அவ்வளவு நேர்மையான ஆள்லாம் இல்லை, என்ன பண்ணலாம்? சரி நம்ம கிட்டையும் கேமரா இருக்குது, நம்மளும் கேமராவை எடுத்து ஆன் பண்ணி வைப்போம், பேட்டி தானே எடுக்கட்டும், நம்மளும் ஆன் பண்ணி வைப்போம், அந்த பேட்டி ரெக்கார்ட் ஆகட்டும், அப்லோட் பண்ணட்டும் அவங்க சேனல்ல, அவங்க சொன்னபடியே ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு பேட்டி எடுத்து அவங்க சொன்ன மாதிரி எடுத்து வெளியிட்டாங்கன்னா நம்ம விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா நம்ம கேமரால எடுத்த வீடியோவை பாருங்க, அவங்க இந்த மாதிரி பேட்டி எடுத்தாங்க, இப்படிலாம் நான் பேசினேன், ஆனா இது எல்லாத்தையுமே கட் பண்ணி இப்படி ஒரு பேட்டியை போட்டிருக்காப்லன்னு சொல்லி நம்ம நாளைக்கு மக்கள்கிட்ட சொல்றதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இவருடைய கேமராவை ஆன் பண்ணி வைக்க மனுஷன் வீட்டுக்கு வந்துடுறாரு. பயங்கர உற்சாகம், பயங்கர உற்சாகமா வணக்கத்தை போட்டு அப்படி கம்பீரமா உட்கார்ற தோரணையே. என்ன மேட்டர்னா அதை நான் பார்த்துட்டேன், அதை நான் என் கண்ணால் பார்த்தேன் முக்தார், பார்த்துட்டேன். உட்காந்து அப்படியே சகஜமா பேசிக்கிட்டு ஜாலி மோட்ல இருக்காரு மனுஷன். ஏன்னா இவர் எப்படி நம்ம வேலையை காமிச்சிடலாம், ஏமாந்துட்டான், நம்ம கிட்ட ஒருத்தன் சிக்கிட்டான்டா அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அப்படியே பேட்டி ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வருதுங்க, எல்லாம் இவங்க கேமராவெல்லாம் எடுத்து இவங்க செட் பண்ணி ஆரம்பிக்கும் போது பார்த்தா டக்குன்னு அங்க இருந்த கேமரா கண்ணில் பட்டுருச்சு. கேமரா உங்களது ஆன்ல இருக்கா, உங்க கேமரா வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு அப்படியே முகம் இருண்டு போச்சு. மனுஷன் ஒரு மாதிரி அப்படியே பதற ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆமாங்க ஆன்ல தான் இருக்கு, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது இல்ல இல்ல அது அப்படி இல்ல, அது நாங்க எங்க கேமரால எடுத்து நாங்க கரெக்டா போட்டுறோம் சார், கரெக்டா பண்ணி தந்துடுறோம், நீங்க அது அப்படின்னவ அவர் என்ன சொல்லிட்டுக்கிறாரு, இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா எங்க கேமரால எடுக்கிறத நாங்க வெளியெல்லாம் இட மாட்டோம், ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துறீங்களான்றதுக்காக நீங்க நல்லபடியா பேட்டி எடுத்து நல்லபடியா ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சேஃப்டிக்காக இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு உடனே குபீர்னு எந்திரிச்சிட்டாருங்க. வழக்கமா இவர் பேட்டி எடுத்து உட்கார்ற விருந்தினரை ஓட விட்டுருவாரு, பாதியிலே மைக்கு புடுங்கி போட்டு போயிடுவாங்க, முக்தார் சம்பவம் பண்ணிட்டார் கேள்வி நாயகன் அப்படின்ட்டுலாம் பில்டப் கொடுத்துப்பாங்கல்ல. பேட்டி எடுக்க வந்தவர் குபீர்னு எந்திரிச்சிட்டாரு. பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு தலையை சொரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு நட இவர் உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் அப்படி நடந்துட்டு அது முடியாதா, அப்படி நாங்க எங்க கேமரால மட்டும் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்க, இல்லைங்க ஜஸ்ட் ஒரு சேஃப்டி தான், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க அதெல்லாம் வெளியே விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல. இல்ல அதுக்கப்புறம் இல்ல அது ஆவாது, அது சரிப்பட்டு வராது, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க. அதாவது அப்படி ஒரு பேயறைஞ்சு போய் இருண்டு போன முகத்தை சமீப நாட்களில் தன்னுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை என்று அந்த நபர் என்னிடம் தெரிவித்தார். அது மட்டும் இல்ல, அந்த வீடியோவையும் போட்டு காமிச்சாரு. முக்தார் உள்ள வந்ததுல இருந்து வெளியே புறமுதுகிட்டு ஓடின வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் என் கண்ணால பார்த்த முக்தார். அந்த அந்த பதட்டத்தை பார்க்கணுமே அந்த மூஞ்சில. அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. வாசப்படி தாண்டி மனுஷன் வேக வேகமா போறாரு. அப்பதான் சரி வந்திருக்காப்லையே வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுல இருந்தவங்க காஃபி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்தாங்க இந்த காஃபியாச்சும் சாப்பிட்டு போங்கன்னா, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஓட்டம், நிக்க முடியாம ஓட்டம். இதுல கேள்வி நாயகன் சொல்லி பில்டப் வேற, சின்ன பையனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு காரி துப்புறது, அப்படியே உட்கார முடியல எந்திரிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லி வசனம் பேசுறது,
எதுக்கு? ஒண்ணும் இல்ல முக்தார். நான் வேணா நான் என்ன பிரச்சனைனாங்க நான் கேட்டேன் அவர்கிட்ட. அந்த நபர்கிட்ட. இந்த வீடியோ தான் இருக்குது. இந்த ஆள் இப்படி அட்ராசிட்டி பண்ணிட்டு திரியிறாப்லயே. எடுத்து உடுங்க. அப்பதான் அடங்குவாரு. அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, அவர் சொன்னது என்னன்னா, தமிழன் இல்லையா? ஒரு மாண்பு இருக்கும்ல. அவரு என்ன சொன்னாருன்னா, இல்லைங்க என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு விருந்தினரா வந்தவரு. வந்துட்டு இப்படி நம்மளும் ஒரு கேமரா வைக்கிறோம்ன்ன உடனே, இல்ல என்னால பேட்டியே எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஓடிட்டாரு. அசிங்கப்பட்டு போயிட்டாரு. மூஞ்ச பார்க்கறதுக்கு உண்மையிலேயே அந்த நேரம் எனக்கு பரிதாபமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம். இருந்தாலும் இத நம்ம ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது அது நம்ம மாண்பா இருக்குமா? நம்ம இடத்துக்கு தேடி வந்தவங்க நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்தின மாரி இருக்குமே! அப்படின்னு தான் யோசிக்கிறேன். இல்லன்னா இத எடுத்து விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும். ஆனா சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்முடைய அடிப்படை தர்மம் நம்மள தடுக்குதுங்க. அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப வரைக்கும் இருக்கு முக்தார். இப்ப வரைக்கும் அது இருக்கு. ஆனா ஓவரா இதே மாரி தமிழ் தேசியவாதிகள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாரிலாம் சேட்டைகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நானே தனிப்பட்ட முறையில பேசி, "இல்ல நண்பா இத இப்படியே விட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆவாது. சின்னதா ஒரு ட்ரெய்லர் மட்டும் விடுங்க." அப்படின்னு சொல்லி எதையாச்சும் சொல்லிற போறேன். அததான் நான் சொல்லுவேன். அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருந்தாலும் வண்டி ஓடிட்டு இருக்குது இப்ப வரைக்கும். இதுதான் உண்மை. இப்படி நடக்கல, இப்படி ஒரு சம்பவமே நடக்கல, நான் ஓடவே இல்ல அப்படின்னு சொல்லி முக்தாரால மறுக்க முடியுமா? மறுத்துருங்க முக்தார். அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்லி தைரியம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கிரீன்ஷாட் ஆச்சு நான் வெளியிடுறேன். பேசி அவர்கிட்ட கெஞ்சி. தைரியம் இருந்தா மறுத்துருங்க. சரி இன்னொரு சவால் கூட. இவ்ளோ நான் நாம் தமிழரை கதற விட்டேன், ஓட விட்டேன்னு சொல்லிட்டு திரியுறீங்கல்ல. ஒரு பேட்டி முக்தார். நான் வரேன். என்ன வச்சு ஒரு பேட்டி எடுக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் கேமரா லைவ் கேமரா போட்டுக்கலாம். சின்ன ஒரு சேஞ்ச். வழக்கமா நீங்க பேட்டி எடுப்பீங்க. இந்த வாட்டி நீங்க கெஸ்ட்டா உட்காருங்க. நான் பேட்டி எடுக்கிறேன். நான் வரேன். துணிவு இருக்குதா? 2டே 2 கேள்வி. பாருங்க உங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இப்பவே கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றேன். ஆன்சரை பிரிப்பேர் பண்ணிக்கங்க. உட்காரும்போது அந்த பதில் மட்டும் நீங்க சொல்லுங்க. கேள்வி இப்பயே கேட்டுறேன். முதல் கேள்வி, அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல போயிட்டு நீங்க உட்கார்ந்துகிட்டு அந்த 3000 ரூபாய் வாங்கி சொருவுனீங்க இல்லையா? கரெக்ட்டா பாக்கெட்ல தான் சொருவுனீங்களா முக்தார்? இல்ல அந்த காசு சேஃபா கொண்டு வந்துட்டீங்களா? அது ஒரு கேள்வி. எதுக்கு காசு வாங்குனீங்க? என்ன விஷயம்? ஊரே காரி துப்புச்சே, சிரிச்சுச்சே. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்ற மாதிரி சிம்பிளான ஒரு கேள்வி ஒண்ணு. 2வது, ஏன் ஒரு பேட்டி எடுக்க போன இடத்துல கேமராவ பார்த்த உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டீங்களாமே? எதுக்காக ஓடுனீங்க? நீங்க தான் ஒரு பயங்கரமான கேள்வி நாயகனாச்சே. ஒரு கேமரா என்னய்யா 10 கேமரா வை, இப்ப பார்றா என் பெர்ஃபார்மன்ஸ அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பேட்டி எடுக்காம ஏன் முக்தார் ஓடிட்டீங்க? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த தருணத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த 2 கேள்வியில இருந்து பேட்டி ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, செகண்ட் கேள்வி மட்டும் நான் லீக் பண்றேன் முக்தார். 10 நிமிஷம். ஒரு பேட்டி வச்சுக்கலாமா? அதெல்லாம் ஒரு பொழப்பு. நீங்களும் ஒரு ஊடகவியலாளர்னு உட்கார்ந்துகிட்டு, மீடியா நடத்திக்கிட்டு, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும், ஒட்டுமொத்த நெறியாளர்களுக்கும் ஒரு அவமான சின்னமாக இப்படியே பண்ணிட்டு இருங்க. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மனுஷனே ட்ரிகர் ஆயி வீடியோ வெளிய விட்டாருன்னா தான் அன்னைக்கு இருக்குது. தமிழ்நாடே சிரிக்க போகுது. ஏற்கனவே ஒரு தடவ சிரிச்சுச்சு. நீங்க வேற அந்த சின்ன பையன உட்கார வச்சுக்கிட்டு துப்புனீங்க. ஏற்கனவே ஒரு தடவ உங்க மூஞ்சிலே தமிழ்நாடே துப்புச்சு. இன்னொரு தடவ அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா, அவ்வளவுதான். அப்படியே வடிவேலு குளிக்கிறாரு பாருங்க அந்த கிரிக்கெட் ஆடுற மேட்ச்ல. அப்படி குளிக்க வேண்டியதுதான். அந்த லெவல்ல தான் இருக்கும். பார்த்து முக்தார். பார்த்து வியாபாரத்த பண்ணுங்க. ஒண்ணே ஒண்ணு கடைசியா நான் சொல்லணும்னு நினைச்சது அந்த தம்பிக்கு. தம்பி நீங்க எந்த சூழ்நிலை இதுக்காகலாம் நீங்க எந்த வகையிலயும் நீங்க கவலைப்படாதீங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டி எடுக்க உங்ககிட்ட என்னன்னு சொல்லி பேட்டிக்கு கூப்பிட்டாப்ல அப்படின்னு தெரியல. நீங்க நல்லா படிக்கிற புள்ள. நல்லா படிங்க. நெறைய வாசிங்க. நெறைய உங்களுடைய அனுபவத்த வளர்த்துக்கங்க. அருமையான பேச்சாற்றல். இந்த சின்ன வயசுல துணிச்சல், கேமரா முன்னாடி உட்கார்ற துணிச்சல். உண்மையிலேயே பெரிய விஷயம்ப்பா. நீங்க இன்னும் நல்லா வாங்க. உங்க பேரண்ட்ஸ் உங்கள இன்னும் நல்லா ஷைன் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பேட்டிலாம் ஒரு பேட்டி, இந்த நபர்லாம் ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு மேட்டராவே எடுத்துக்காதீங்க. உங்க லைஃப்ல நடந்த ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கங்க. அவ்வளவுதான் இந்த ஆள். அதுக்கு மேலலாம் ஒர்த் இல்ல. அதனால அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல நீங்க இன்னும் சிறப்பா வருவீங்கன்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் தம்பி. ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க இந்த பெர்சன் எல்லாம். இதுக்கும் போயிட்டு யாராச்சும் அந்த தம்பிய ட்ரோல் பண்றதா நினைச்சுக்கிட்டு கமெண்ட் போட்டாங்கன்னா, சிக் மைண்டட் பீப்பிள். அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற தைரியம் அந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு முதல்ல இருக்காது. போய் அந்த மாரி ஒரு கேமரா முன்னாடியோ அல்லது ஒரு பேட்டியிலயோ உட்கார்ந்து அந்த பையன் பேசின அளவுக்கு கூட தைரியமா பேச முடியாதவங்க தான் அந்த பையன ட்ரோல் பண்ணுவாங்க. நாம் தமிழர ட்ரோல் பண்றதா நினைச்சுக்கிட்டு. அதனால தம்பி அப்படி எது வந்தாலும் அத பத்தி கவலைப்படாதீங்க. இது ஒரு அனுபவம். அவ்வளவுதான். ஃப்ரீயா விடுங்க பார்த்துக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.